ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய தங்கமே, நீ காத்திருந்த நாள் உனக்கு வந்துவிட்டது. எதற்காக நீ இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தாயோ? கண்ணீரோடு இனி நீ காத்திருந்ததற்கான பலன் கிடைக்கப் போகிறது. நீ உன்னுடைய கண்ணீரை துடைத்து கொண்டு நான் பேசுவதை மட்டும் முழுமையாக கேள். என் வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாகவே பலிக்கும். இந்த சாயப்பா உனக்கு மிகப்பெரிய விஷயத்தை செய்ய வந்துவிட்டேன். பிறகு எதற்கும் கவலைப்பட வேண்டாம். இதற்கு முன்பு யாருமே இல்லை உதவி செய்ய என்று அழுதாய். ஆனால் இப்பொழுதோ உனக்காக உதவி செய்ய நான் ஓடோடி வந்துவிட்டேன். உன்னுடைய மிக முக்கியமான பிரச்சனை ஒன்று இன்றோடு உன்னை விட்டு போகிறது. பிரச்சனைகள் போனால் சந்தோஷங்கள் தானாக வரும். பிரச்சனைகள் இருக்கும் பொழுதுதானே எப்பொழுது இந்த பிரச்சனை போகும் என்ற கவலையும் சேர்ந்து இருக்கும். அதுவே பிரச்சனை இல்லாத பொழுது சந்தோஷம் மட்டும்தானே இருக்கும். கவலை என்பது மனதில் இருக்காது அல்லவா? அதனால் உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை அடியோடு எடுத்துவிட்டு சந்தோஷங்களை மட்டும் உன் மனதில் வைத்து போட்டு போகிறேன். தங்கமே, நீ சாமர்த்தியசாலி. உன் பிரச்சனையிலிருந்து சுலபமாகவே வெளிவந்து விடுவாய். நீ எல்லா விஷயத்திலும் தனியாளாகவே நின்று வெற்றியும் பெறுவாய். சிலர் சொல்வார்கள் உனக்கு சாமர்த்தியம் பத்தவில்லை என்று. ஏனென்றால் சில விஷயங்களில் நீ தோற்றுப்போய் நின்ற ஒரே ஒரு காரணத்தினால். என்னுடைய பிள்ளையை பார்த்தியா, எப்படி சாமர்த்தியமாக சில விஷயங்களில் ஜெயித்து வருகிறாய் என்று சிலரை உதாரணமாக காட்டுவார்கள். அப்பொழுது உன்னிடம் சாமர்த்தியமே இல்லை என்று சொல்லி உன்னை காயப்படுத்தி விடுவார்கள். தங்கமே, யார் உன்னை காயப்படுத்தினால் என்ன? உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த இந்த சாயான நான் உன்னை யாரிடமும் உற்று பார்த்தது கிடையாது, தெரியுமா? நீ எப்பொழுதுமே தனித்துவமான குழந்தைதான். யாரும் யாரிடனும் எப்பொழுதுமே சேர்த்து பேசக்கூடாது. தங்கமே, உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ தனித்துவமானவதான். மற்றவர்கள் தனித்துவம்தான். யார் மாதிரியும் யாரும் எதுவும் செய்ய முடியாது. அப்படியே ஒருவனை பார்த்து ஒருவன் இவன் செய்வதைப் போலவே செய்து விடுவோம் என்று செய்தாலும் 1-2 நாட்கள் மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர அதை அவன் தொடர்ந்து செய்ய முடியாது. அவனுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். அவன் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால்தான் அதை தொடர்ந்து செய்ய முடியும். நீ கவலைப்படாதே, உனக்கென்று தனித்துவம் ஒன்று இருக்கிறது. நீ சாமர்த்தியசாலிதான். எல்லா விஷயத்திலும் வென்று விடுவாய். ஆரம்பத்தில் உனக்கும் எதுவும் தெரியாது. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போலத்தான் இருந்தது. எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவோம் என்று தவித்தாய். ஆனால் நீயாகவே உன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து உனக்கான ஒரு இடத்தை பிடிக்கவில்லை. நான் சொல்வது வெறும் வார்த்தைகள் அல்ல, இதுதான் உன்னுடைய வாழ்க்கை. வாழ்க்கையை மட்டுமே சொல்பவன் தான் இந்த சாய். எதுவுமே பேசுபவன் அல்ல, செய்கையில் காட்டுபவன். நான் செய்கையில் காட்டும் வரை உன் மனம் காயப்பட்டு விடக்கூடாதே என்பதற்காகத்தான் நான் முன்பே வந்து சொல்கிறேன். சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் அனைத்து கஷ்டங்களும் முடிந்து சந்தோஷங்கள் மட்டுமே நிலைத்து நிரந்தரமாக உன்னுடன் இருக்கும். சில நேரங்களில் என்னுடைய ஆலயத்திற்கு வர முடியவில்லை என்று கவலை இருக்கிறது. பரவாயில்லை, நிறைய வேலை உள்ளது உனக்கும், அதனால்தான் வர முடியவில்லை. நீ வருவாய், நிச்சயமாக வருவாய். என்னை காண அதற்கு நானும் காத்து கொண்டு இருக்கிறேன். கவலைகள் வேண்டாம் தங்கமே, உனக்காக நான் இருக்கிறேன் எப்பொழுதும். தைரியமாக இரு, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.